இவ்வளோ சூப்பராக கிளம்பி வந்திருக்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மகாவோட எத்தனாவது பர்த்டே? 12th பர்த்டே. ஸோ மகாவோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் இது தான். இப்போ மகி வந்து என்ன கையில் வச்சுருக்க? கொடு போ. அவளுக்கு அவள் அக்காவுக்கு வந்து ஒரு பர்த்டே கிஃப்டை கொடுத்தே ஆகணும். ஒரு கிஃப்டை கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். என்ன பூச்சி ஏதோ பார்த்து. என்ன கிஃப்ட்டுன்னு பார்ப்போம். என்னது? அந்த வீடியோலாம் வரும்ல, அந்த ஸ்குஷி. உனக்கும் தரேன். உனக்கு ஹாப்பியாக இருக்கா? அது ஓப்பன் பண்ண சிசர்ஸ் தான் வருது. இது என்ன ஓரியோ பிஸ்கட் போல இருக்கு? நம்ம ஓரியோ பிஸ்கட் தான் நல்லா இருக்குல்ல, ஸ்டிக்கியாக இருக்கும். ஆனால் கையில் பார்த்தா ஸ்டிக்கியாக இருக்கும். இதில் அந்த ஃபன்னி போடுவாங்க. ஓகே சரி ஓகே. மார்னிங் கிஃப்டிங் செக்ஷனுக்கு அப்புறம் மகாவுக்கு லஞ்சுக்கு, மகிக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் நூடுல்ஸ் கிண்டி கொடுத்துட்டேன். ஸ்கூலுக்கு போயாச்சு. இன்றைக்கி அந்த ஸ்கூலில் வந்து பர்த்டேக்கு வந்து இப்போ சாக்லேட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால மைசூர் பாக்கு வாங்கி வச்சு கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ள ப்ரிப்பரேஷன். ஸோ நான் அது மெயின் ப்ரிப்பரேஷன் பிரியாணியும் ஃப்ரையும் தான். அது நான் 2 மணிக்கு மேலே தான் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி பைனாப்பிள் ஜாம். நீங்கள் நினைப்பீங்க பிரியாணி கூட பைனாப்பிள் ஜாமானு. எங்கள் ஊரில் பிரியாணி கூட ஜாம் வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் பைனாப்பிள் ஜாமும் கத்திரிக்காய் பச்சடியும் செஞ்சு, பச்சடி இல்லை கத்திரிக்காய், அது என்னது பிரியாணி பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க, அதையும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால ஃபஸ்ட்டு பைனாப்பிள் ஜாம் பண்ணிடலாம். இது பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிள். பைனாப்பிள், சுகரு, பைனாப்பிள் எசன்ஸ், கொஞ்சம் லெமன் ஜூஸ், அவ்வளோதான் தேவை. ஸோ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். ஸோ நான் இதில் வந்து ஆக்சுவலி பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாதியை மட்டும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துகிற போகிறேன். ஸோ இந்த பைனாப்பிள் ஸ்கின்னெல்லாம் வச்சு தெப்பாச்சி அப்படிங்கிற ஒரு ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் எல்லாம் பண்ணுறது இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை பார்க்கும்போதும் ட்ரை பண்ணணும்னு நினப்பேன். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பைனாப்பிள் எடுத்தாச்சு. இதை நல்லா பியூரே பண்ணிடலாம். ஓகே, பைனாப்பிள் பியூரே ரெடி. ஸோ இப்போ வந்து இதை குக் பண்ணிட வேண்டியதான். ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ. ஆப்வியஸ்லி இது ஜாம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடணும். போட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இந்த வந்து குக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 8 to 10 minutes. ஆக்சுவலி பைனாப்பிள் ஜாம் வந்து மற்ற ஜாம் மாதிரி திக்காக அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து எப்படின்னா நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஸ்ப்ரெட்டபிள் ஜாம் மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப திக்காக அந்த ஜெல்லி மாதிரி இருக்காது. அதனால் இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொதி வரட்டும்.
ஸோ இது வந்து எல்லாமே கரைஞ்சிடுச்சு சுகரு, இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் ஜாம் வந்து நான் மூடி போட்டு தாங்க குக் பண்ணுவேன். ஏன்னா வந்து இது கொதிக்கும்போது வெளியே எல்லாமே தெறிக்கும், நல்ல பபுள் ஆகும். அதனால மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இடையில வந்து கிண்டி கொடுங்க. ஓகே, ஸோ ஒரு 10 to 15 minutes இதை குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 minutes குக் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல அது பபுள் ஆகும் அப்படின்னு. நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பாருங்கள், நல்லா க்ளாஸியாக இந்த மாதிரி ஷைனியாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா நம்மளோட டெக்ஸ்சர் வந்து ஓகேன்னு அர்த்தம். இதில் இது இருக்கிறது வந்து சங்க்ஸ், அந்த அரைப்படாமல் இருந்த அந்த சங்க்ஸு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தாக வேணும்னா இந்த சங்க்ஸ் கூட இல்லாமல் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்மளை அடுப்பை அணைச்சிட்டு ஃபைனல் இன்க்ரீடியண்ட் இதுதான். ஆக்சுவலி அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து ப்ரிசர்வேட்டிவ், லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு அணைச்சிட்டு ஆட் பண்ணி கலந்துட்டு, நீங்கள் வந்து வேணும்னா பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன்னுமே இன்டென்ஸான அந்த ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. இது கூலானதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றிடலாம். இதோட ஷெல்ஃப் லைஃபுமே ஆக்சுவலி ரொம்ப லாங். இது வந்து ஒரு 1 to 2 months உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். எல்லோ கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், கூல் ஆனதுக்கப்புறம் நான் டப்பாவில் அடைச்சிட்டேன். இது ஒரு பெரிய பாட்டில் நிறைய எனக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இதோட ஷெல்ஃப் லைஃப் லாங். நீங்கள் ப்ராப்பர் ஹோம்மேட் திங்ஸோட கேரிங், அந்த பிக்லிங் கேர் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரும். அதாவது ஸ்பூன் போடக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறமா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு இது வந்து 2-3 மாதம் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட பைனாப்பிள் ஜாம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு அப்புறம் நான் நம்மளோட பர்த்டேக்கு தேவையான டின்னர் ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது வந்து இப்போதைக்கு நான் வந்து ஜாம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிரியாணி பிரிஞ்சால் அதுதான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஹோல் ஸ்பைசஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ரம்ப இலை, ஒரு கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், கடுகு, பட்டை எல்லாமே இருக்குது. ஸோ இதை தாளிக்க போட்டுடலாம். தாளிக்க போட்டு இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஃப்ளேவர் ஆயாச்சு, நல்ல அரோமா வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறினதையும் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிடுவோம். ஓகே, இப்போ இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 3-4 நிமிஷம் அது நல்ல கோல்டன் ஆகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், பட் ஒரு மாதிரி வதங்கி வரும் தெரியுமா, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு தக்காளி 2 சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணி இதையுமே ஒரு 2 minutes லைட்டாக மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள் ஒரு 2-3 நிமிஷம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இதில் என்னெல்லாம் பொடி வச்சுருக்கேன்னா, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அதாவது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஸோ இதையும் போட்டு நல்லா இதை வந்து இந்த மசாலாவில் ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த நீளமாக கூட ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த மசாலாவில் ஒரு பெரட்டிட்டு நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், நல்ல கத்திரிக்காய் வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை இருந்துச்சுன்னா அது ஒரு 2 கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுக்கோங்க. புளி தண்ணி கொஞ்சோண்டு புளி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைக்கு உப்பும் போட்டுருங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து மூடி போட்டு அந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் அது ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். அது வெந்து அணைச்சிட்டிங்கன்னா, அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு வெல்லம் போடணும். ஸோ கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சிக்கன் ஃப்ரை இன்றைக்கி வந்து கேரளா பொரிச்ச கோழி ஸ்டைலில் மேரினேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு உங்ககிட்ட காணிக்கிறேன். ஒரு சிக்கனை போனோடி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒரு 1.5 கிலோ இருக்கும். அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே போட்டுக்கலாம் உங்கள் சிக்கனுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா ஃபஸ்ட்டு பரட்டிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். யூஸ்வலாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு அந்த ஒரு புளிப்பு தேவை, அதனால நான் கொஞ்சம் வினிகரோ லெமன் ஜூஸோ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேரினேஷன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு செகண்ட் அந்த அரப்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். அரப்பு வந்து பூண்டு இஞ்சி நல்லா வாஷ் பண்ணி தோலோடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கை நிறைய, சின்ன வெங்காயம் இல்லாட்டி நான் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம்னா நீங்கள் ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பெப்பர், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து சதைச்சி எடுக்க போகிறேன். அரைக்கக்கூடாது, சதைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கணும். பாரகன் ஹோட்டலில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்கன்னா அங்கே ஒரு பொரிச்ச கோழி கொடுப்பாங்க. அதில் வந்து தேங்காய் துருவுனதையும் போடுவாங்க. ஸோ நீங்கள் அது வேணால் கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி சதைச்சி எடுத்ததை நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போ வந்து நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அரைக்கும் போதே வரமிளகாவை லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த சில்லி கொரப்பாக பொடிச்சது இருக்குது, அதனால் அதையும் போட்டு இதை நல்லா வெறுவிடும். மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை ரொம்ப பிசைஞ்சு வர வேண்டாம், அப்படி மேலாப்பில் விட்டுரு, ஏன்னா தண்ணி வரக்கூடாது. ஸோ இதுதாங்க பொரிச்ச கோழியோட மேரினேஷன். இது மேரினேட் ஆகட்டும். ஃப்ரை பண்ணுற இது இவ்வளோதான் மேரினேஷன். ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும், அதுதான் இதோட டேஸ்ட்டே. ஸோ இதை நல்லா பரட்டிடலாம். நம்மளோட கத்திரிக்காய் கொச்சு வந்து ரெடிங்க. இது பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் வெல்லம் போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். நல்ல கத்திரிக்காயும் வெந்துடுச்சு, நல்ல பச்சடி மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா. ஸோ இது வந்து பிரியாணிக்கு, தயிர் சாதத்துக்கு, நெய்ச்சோறுக்கு, புலாவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேரினேட் பண்ண சிக்கனை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. இதை ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன். இப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மேரினேட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஸோ மஹா கிஃப்ட் அன்பாக்சிங் டைம். எவ்வளோ கிஃப்ட் பாருங்க, அப்படியே ஒவ்வொரு கிஃப்டா சேர்ந்துட்டு. அது என்னது? இது ஸ்டிக்கர், அந்த டு டூ லிஸ்ட் அந்த மாதிரி ஒட்டுது. இதெல்லாம் மகி வாங்கணும். இது என்னது? இது அம்மாவுக்கு வாங்கிட்டேன். இது நான் ரெண்டு எப்படி தானே இப்படி தாண்டிடா. மூணும் மகாஜ ரியாக்ஷனை விட இவ ரியாக்ஷனை தான் கேப்சர் பண்ணுவோம். அது ரொம்ப சின்ன நோட்டா இருக்கு. தேங்க்யூ சொல்லு மகா, தான் வாங்கணும். ஆக்சுவலி இந்த கிஃப்ட் அப்புறம் வாங்கினது மகி தான். அது 1 lakh சேவிங் இதா. ஆமா, அது கட் பண்ணு.
என்கிட்ட இப்போ 1000 இருக்கு 1000. அதை போட்டுட்டு அதை 2,500 கட் பண்ணி சரியா. ஸோ இதில் நம்ம கட் பண்ணிட்டே வந்தோம்னா பிக் சேவிங். உன்கிட்ட இருக்கிறத போட்டு கட் பண்ணிக்கோன்னா அப்பாவோட கிஃப்டா இது. எனக்கே சர்ப்ரைஸ்லாம் சதீஷ் போய் இப்போதான் வாங்கிட்டு வந்தாங்க. நீ பெருசெல்லாம் வாங்கியிருக்க. எனக்கே தெரியல. எனக்கு தெரியும் ஒரு ரூம்ல வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ இந்த ஸ்பேஸ்மேன் மாதிரி இருக்கே. இது சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சா எனக்கே பார்க்கணும்னு வெயிட்டிங் ஆயிடும். நம்ம இருட்டு ரூம்ல வச்சு பார்ப்போம். இது என்னது? நியூக்ளியர் பேர்ட் ஹவுஸா? அப்படின்னா கனி இது கலர் ஓபன் பண்ணு. இது பேர்ட் ஹவுஸ் இல்ல, பேக் அதுல பேர்ட் ஹவுஸ் இருக்கும். ஒரு ரூம்ல தொங்க விட்டுருந்தாங்க. இது ஈரமா இருக்கு. ஸோ கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்கே போய் இங்கே ஃபினிஷிங் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. பிரியாணிக்கு மட்டன் இங்கே குக் ஆகிட்டுருக்கு. இங்கே ரைஸ் கொதிச்சிட்ருக்கு. இங்கே அப்பா லாஸ்ட் மினிட் பலூன் ஊதிட்டுருக்கா. பலூன் டெக்கரேஷன். மகா who is coming? Who is that? Who is that? Who is that little girl? Are you a little girl? ஓகே, நான் இப்போ பிரியாணி அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்க, மட்டன் பிரியாணி அஞ்சு சிக்கன் வச்சுருக்கேன். நல்லா குக் பண்ணி வச்சாச்சு. நான் இந்த வீடியோ தனியாக ஒரு நாள் போடுறேன். ஸோ என்னோட இந்த பிரியாணி டபரால இந்த மட்டன் மசாலாவை வச்சிடலாம். வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி மட்டன் வந்து கம்ப்ளீட்லி குக்டு. அதனால இப்போ குக்கிங்க்கு நம்ம வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். இங்கே ரைஸ் வந்து ஸோ சிக்கன் பிரியாணிக்கு நான் ரா சிக்கன் உள்ளே போட்டேன்னா ரைஸை வந்து கொஞ்சம் கம்மியாக குக் பண்ணுவேன். ஆனால் இப்போ மட்டன் வந்து ஃபுல்லி குக்னால நான் டோட்டலாக ஒரு 20-25 நிமிஷம் தான் தம் போட போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் தான் போட போகிறேன். அதனால ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் குக் பண்ணியிருக்கேன். அதை வந்து மேலே இப்படி தூவி விட்டுருவோம். நல்லா லூஸாக தூவி விடுங்க. எப்படின்னா இப்படி டைரெக்டாக தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியுமே வடிஞ்சாலும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் ஓகே தான். இது 2 ஷேக் பண்ணிவிட்டு இது பூ மாதிரி தூவி விடணும் லேயர்ஸாகிட்டு. ஸோ நான் 2 லேயர்ஸாகிட்டு வைக்க போகிறேன். அதாவது ஒரு லேயர் ரைஸ் வச்சுட்டேன்னா இனி அடுத்து இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கீரை போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதியை போட்டுட்டு அடுத்த லேயர் ரைஸ். இது வந்து செகண்ட் லேயர். ஸோ இதை வச்சுட்டு காணிக்கிறேன். ஓகே, ஸோ கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறம் நம்மளோட லெஃப்ட் ஓவர் ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறம் இங்கே வந்து நெய்யில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்ஸு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெய்யோடி விடுங்க. அடுத்து இங்கே வந்து குங்குமப்பூ, பால், கொஞ்சோண்டு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து கலந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி இந்த பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்கள் பிரியாணியில். உங்களுக்கு பிடிக்காது, அது வந்து அது என்ன சொல்ல, அது ஒரு மனம் கொடுக்கும். அது வந்து எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. இப்போ வந்து இந்த ஒரு மரக்கரண்டியை வச்சு இப்படி ஓட்டை போட்டு விட்டுருவோம். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் வச்சு எடுத்துட்டோன்னா பிரியாணி ரெடியானோட காணிக்கிறேன். நம்மளோட ப்ரௌனி டவர் பாருங்க, இதுதான் மகாவோட பர்த்டே ப்ரௌனி டவர் ரெடி.
ஸோ கேண்டில்ஸை வச்சு விட்ருக்கேன். ஓகே பிரீத்தி, மகா பர்த்டேக்கு இவ்வளோ சூப்பராக கிளம்பி வந்திருக்க. அதுக்கா அதனால எப்படியா பிரீத்தி சாரியில் அவ்வளோ பார்த்ததே இல்லை. ஓகே ஸோ இங்கே எல்லாம் ஜகன்னு பண்ணிகிட்டு இருக்கு. இன்னைக்கு கேக் ரெடி பண்ணோம். கேக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஃபைனல் நம்மளோட பிரியாணியுமே ரெடி. நான் தம்மில் இருந்து எடுத்து இங்கே வச்சாச்சு. அம்மா ஆவி எப்படி பறக்குது பாருங்க. அதுக்கப்புறமா இங்கே ஃபைனல் பேட்ச் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் இங்கே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்குது. அதில் நம்மளோட சிக்கனை போட்டுற வேண்டியதான். இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மாவு ஐட்டம் ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது சிக்கன் பொரிப்பு. இதில் இந்த நம்ம சதைச்ச அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே போட்டு அந்த தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுங்க. அதுதான் டேஸ்ட்டு. ஸோ இதை எல்லாத்தையும் வலித்து அந்த பொரிப்புமே பொரிஞ்சு வரும். ஸோ இது வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 7-8 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த பொறுக்கோடி வரும். இந்த பொறுக்கோடி தான் டேஸ்ட்டு. உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஆடுத பாரு. Happy birthday to you. Birthday to you. Happy birthday to you. May God bless you, dear. Happy birthday to you. அப்படியே ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துற வேண்டியதான். ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து. ஆமா ப்ரௌனி ஆட்டு பண்ணிட்டேன். அது மகாக்கு பிடிக்கும்ல. மகா என்ன பேர் கீழே விழுது. அவ சாக்லேட் கேக்கா. எனக்கு பிடிக்க தெரியுங்களா?